எங்கள் மாமாவை பற்றி பேச என்னை கூப்பிட்டதில் ரொம்ப சந்தோஷம். அவர் எனக்கு மட்டும் மாமா இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கும் மாமா, பிஜேபிக்கும் மாமா. நாம் தம்பிங்கிட்ட கேட்குறேன், அந்த காலத்தில் சட்டையை அவுத்து போட்டு அவன் என் வீடியோ எடுத்தான். யார்கிட்ட எடுத்தான்? பொண்டாட்டின்றான். அந்த ஆளுக்கு எத்தனை கல்யாணம்? 41 பேர் இறந்ததுல யாருக்கு லாபமோ இல்லையோ, சீமானுக்கு பெரிய லாபம். அந்த நேரத்தில் அவர் மன்னிப்பு கேட்டாருங்க. வாழ்க்கைக்கு எல்லாம் மறந்துட்டோம், கடந்து போயிட்டோம். மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரமா. அது மண்டி போடல, மல்லாக்கப்படுத்துச்சு. மேலே பார்த்து எச்சி துப்பி அந்த எச்சி ரிட்டர்ன் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு மானகட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்கிற மனுஷன் சீமான்ட்ட. எனக்கு எங்கள் மாமான்ற உரிமையில நான் அவர்கிட்ட கவனிக்கிறது என்னன்னா, அடுத்தவன் பொண்டாட்டி, அடுத்தவன் லவ்வரு, அடுத்தவன் வீட்டில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க யாரு, அடுத்தவன் பொண்டாட்டி அழகா இருக்கிறாங்களா இல்லையா, இதை பார்த்து வைத்தறிச்சல் படுறதுல சீமான் அடிச்சுக்கவே முடியாது. சீமான் நித்யானந்தாவை பார்த்து பொறாமப்பட்ட ஒரு ஆடியோ ஒன்று இருக்குது. பிரபாகரன் இடத்தில் நான் இருந்தால் நான் கற்பழிப்பேன். பாலியல் பொறுக்கி சீமான். அவர் பாலியல் பொறுக்கின்னு எல்லாம் தெரிஞ்சு உலகத்திலே ஒரு கொடூரமான மானங்கட்ட வாழ்க்கையை வாழறது யாருன்னா என் சின்ன மாமா சாட்டை தான். சீமான் எப்படியாப்பட்டவன்னு அவன் பேசுற காலத்திலே மேடையில பேசியிருக்கான். சீமான் சொன்னது முக்கியமான பாயிண்ட் ஒண்ணுக்குது. அந்த ஆளு எந்த நேரமும் காஜி காஜி காஜி, இதை தாண்டி வேற எதுவும் தெரியாது. ஒன்றும் இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை, தெளிவா புரிஞ்சுக்கணும். விஜய் அரசியல் ரீதியா பாஜக வேலை செய்யறாரு, சீமான் சித்தாந்த ரீதியா பாஜக வேலை செய்யறாங்க. வணக்கம். எங்க மாமாவை பத்தி பேச என்னை கூப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷம். அவர் எனக்கு மட்டும் மாமா இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கும் மாமா, பிஜேபிக்கும் மாமா. மாமானா தப்பா எடுத்துக்கூடாது. மாண்புமிகு மானமிகு அதை நான் சொல்ல, சின்ன மாமா சொன்னான். இவனுக்கு இதே வேலை. இந்த தலைப்புல எனக்கு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, பெண்களின் மாண்பை காத்த மேதகவும் பாலியல் குற்றவாளி சீமானும். இப்போ மட்டும் யாராவது புலிகள் இருக்கணும். எப்படி நீங்கள் மேதகு இவங்க கூட ஒப்பிட்டு தலைப்பு வச்சு நம்ம தொத்தி அடிச்சிருப்பாங்க. ஒரு என்னென்ன கேட்டால், இப்போ நான் என்கிட்ட ஒருத்தர் கமெண்ட்ல வரான், என்ன பாலியல் குற்றவாளின்ட்டீங்க. அவர் என்ன பாலியல் குற்றம் பண்ணார்? அவர் ஈழத்தில் போய் உங்களுக்காக போறான்றது தப்பா உண்மையாக கமெண்ட் போகிறான், போஸ்ட் போட்டோடனே. உங்கள் அண்ணன் ஈழத்துக்கு போனால் 5 நிமிஷம் இருந்தான், 10 நிமிஷம் இருந்தான், 7 நாள் இருந்தான், 7 மாதம் 7 வருஷம் எப்படியே இருந்தான். எப்படி போனான்? பிஜேபி கூட்டின்னு போனாங்களா, ஆர்எஸ்எஸ் கூட்டு போனாங்களா, அதிமுக கூட்டு போனாங்களா, இல்லைன்னா மாநாடு எதை போட்டியா? மாடுகள் மாநாடு, எருமைகள் மாநாடு, நாய்கள் மாநாடு, ஏதாவது மாநாடு போட்டு போனியா? கருப்பு சட்டை கூட்டு போனாங்க, பெரியாரிஸ்ட் கூட்டு போனாங்க, இல்லைன்னா வீடியோ போட்டியா? ரீல்ஸுகள் கண்டுபிடிக்க முடியாத காலத்திலேயே பொண்டாட்டி நான் கெட்டவன் இல்லடி, கேடு கெட்டவன், அதுவும் சட்டை அவுத்து போட்டு. நான் கேட்குறேன், நாம் தம்பிங்கிட்ட கேட்குறேன், அந்த காலத்தில் சட்டையை அவுத்து போட்டு அவன் என் வீடியோ எடுத்தான். யார்கிட்ட எடுத்தான்? பொண்டாட்டின்றான். அந்த ஆளுக்கு எத்தனை கல்யாணம்? அப்போ கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பொண்டாட்டின்னு சட்டையை அவுத்து போட்டு வீடியோ போட்டவன். இவன் புலிகளை பற்றி பேசுறான். இப்போ புலிகள் இருந்தால் நம்மளை அடிப்பாங்க. இவன் ஒரு ஆளுன்னு இவனை வச்சு நீங்கள் மேடை போடுறீங்களே அப்படின்னு இல்லைன்ற தைரியத்தில் அவன் என்னென்னமோ பேசுகிறான். இப்போ ஒன்றும் இல்லை, ஆர்எஸ்எஸ் கூட்டு ஐயா சொல்கிற மாரி ஜிம்மி போய் கடின்ற மாரி ஆர்எஸ்எஸ் கூட்டு இந்த கடி பாரதியார்ன்ற பேரில் பெரியார கடின்னு கடிச்சுன்னு இருக்கிறாரு. சீமானோட வரலாறு நம்ம எடுக்கணும். சும்மா சாதாரணமெல்லாம் பேசிடக்கூடாது. வரலாறுனா எங்க உடனே அவர் பிறந்ததுலாம் இல்லை, அவருக்கும் பாண்டிச்சேரிமான வரலாறு தெரியுமா? இங்கே தீனான உக்காந்துக்கிறாரு. நம்ம ஒன்றும் சீமான் மாதிரி அவதூறு பரப்புறா இல்லை, ஆதாரத்தோடு சொல்லுவோம். அழுத்துவேலி தோப்பு, பாண்டிச்சேரியில் அழுத்துவேலி தோப்பு, நோனாங்கொப்பு, அரியாங்கொப்பு இருக்குது. நல்லா குடியை குடிச்சிட்டு ஆன்னு கிடப்பான ஆளு. இப்போ போனீங்கன்னா கூட பழைய ஆள் இருப்பாங்க. சீமான்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, அவரும் அப்படி வாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அவருக்கு அப்பத்திக்கு ரூம் போடணுமா, ரூம் போட்டு எந்த அளவுக்கு அந்த ஆள் குடிப்பானா, குடிச்சிட்டு பெட்டில் ஒன்றுக்கு போயிடுவானா. நான் சொல்ல ஆள் இருக்கிறாங்க, நேரடியாக ஆதாரத்தோடு இருக்கிறாங்க. நம்ம சும்மா ஒன்று இவர் பாலியல் குற்றவாளி, இவர் அது இதுன்னு போய் சொல்ல, நேரடியாக பார்த்த கருமம் இருக்குது. அப்படி இப்படின்னு தப்பிச்சு எப்படியே வந்துட்டாரு. சரி, நீங்க என்ன தைரியமா குற்றவாளின்றீங்க? குற்றம் என்ன பண்ணாரு? குற்றம் பண்ணாதான் ஏன் மன்னிப்பு கேட்டார்? 41 பேர் இறந்ததுல யாருக்கு லாபமோ இல்லையோ, சீமானுக்கு பெரிய லாபம். அந்த நேரத்தில் அவர் மன்னிப்பு கேட்டாருங்க. வாழ்க்கைக்கு எல்லாம் மறந்துட்டோம், கடந்து போயிட்டோம். மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரமா. அது மண்டி போடல, மல்லாக்கப்படுத்துச்சு. மேலே பார்த்து எச்சி துப்பி அந்த எச்சி ரிட்டர்ன் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு மானகட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்கிற மனுஷன்
இல்லை நம்ம தோழர்கிட்ட கேட்டேன், தோழர் பேசுறது ஏதாவது வரமுறை காரணம். இல்லை இல்லை, வரமுறை இல்லாமல் பேசினாதான் வரமுறைன்னு. ஆணவ படம் எடுக்க போன அசிஸ்டண்ட்டு பொம்மை துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு அவர் சொல்ற கதையில தீனா நான் வர்றப்ப சொல்லுந்தாரு. எது ரொம்ப கடுப்பா இருந்துச்சுன்னா, தலைவர்கிட்ட கேட்டாராம். தலைவர் வந்து நீ போறப்ப என்ன வேணும்னு. இவர் சொன்னாராம், உங்க சமயக்காரனை கொடுத்துருங்க. மெஸ்ஸு தானே வச்சிருந்தாரு, மெஸ் வச்சிருந்தாரு, சமயக்காரனை கொடுத்துருங்க. அந்த அளவுக்கு திமிரா பேசுறேன். ஒரு ஆணவ படம் எடுக்க போனேன், நான் சொல்லலை, மறுபடியும் நானே சொல்றேன். என்னங்க நீங்க அவதூறு? நான் சொல்லலைங்க, நீங்க பிசுறுன்னீங்கல்ல. உங்க தங்கச்சி உங்களுக்காக மேடைக்கு மேடை யாரும் அப்படி பேசல. காளியம்மாள் அக்கா அவங்க மேல கருத்து முரண்பாடு இருந்தாலும் சீமானுக்கு விசுவாசமா இருந்தாங்க. எல்லா மேடையிலையும் வெளுத்து வாங்கினாங்க. அப்படியேப்பட்ட அக்காவை பிசுறுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஆடியோ லீக் ஆகுது. ஒரு மனுஷன் என்ன பண்ணும்? பிசுறுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலைன்னு சொல்லணும். ஆனா அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா? மேடை நான் பிசுறுன்னு உசுறுன்னு மசுறுன்னு ஏன் இஷ்டம் நாள். அந்த பிசுறுன்னு சொன்ன காளியம்மா அக்கா மேடையில சொல்றாங்க, எங்கள் அண்ணன் 10 நிமிடம் தலைவரை சந்தித்தலே இவ்வளோ பெரிய மாற்றம். அன்னைக்கு மேடை விட்டு போனவங்க தான் அவங்க. 10 நிமிஷம் தான் பார்த்தாருன்னு அந்த கட்சிக்காரங்க சொல்றாங்க, நாங்க சொல்லலை, போய் சொல்லலை. 10 நிமிஷம் பார்த்தான்னு காளியம்மாக்கா சொன்னது வீடியோ ஆதாரம் இருக்குது. என்னோட வீடியோ தான் இந்த பக்கம் போட்டிருப்பேன் நான், இதை பாருங்கன்னு. 10 நிமிஷம் பார்த்துட்டு 10,000 கதை சொல்றான் அந்த ஆளு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சீமான்ட்ட எனக்கு எங்கள் மாமான்ற உரிமையில் நான் அவர்கிட்ட கவனிக்கிறது என்னென்னா, அடுத்தவன் பொண்டாட்டி, அடுத்தவன் லவ்வரு, அடுத்தவன் வீட்டில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க யார், அடுத்தவன் பொண்டாட்டி அழகாக இருக்கிறாங்களா இல்லையா, இதை பார்த்து வயிற்றெரிச்சல் படுறதுல சீமானை அடிச்சிக்கவே முடியாது. அதுவும் நான் போய் சொல்ல, சும்மா வாயில் வந்ததெல்லாம் சொல்ல. சீமான் நித்யானந்தாவை பார்த்து பொறாமப்பட்ட ஒரு ஆடியோ ஒன்று இருக்குது. அதாவது நித்யானந்தா பணம் வச்சிருக்கிறான்னு கூட ஒரு கோவம் வரலையா, ஃபிகர்லோட இருக்கிறானா, அதுவும் வெள்ளக்கார ஃபிகரான். இப்படி ஒரு ஆடியோ போடுறாங்க. அந்த ஆடியோ அவர் மறுக்கல. இவன் கேட்டால் சொல்லுவான், நீங்கள் வந்து மிமிக்ரி பண்ணிட்டீங்க, நீங்கள் ஏஐ போட்டீங்கன்னுவாங்க. நாங்கள் மிமிக்ரி பண்ணுறோம், ஏஐ போடணும்னா நாங்கள் இந்த கருமத்தை பண்ணுறோம். நான் ஒரு மாமா வேலை பார்ப்பவன், RSS வாங்கி தின்பவன், அப்படி மிமிக்ரி பண்ண போகிறோம். ஒரு நித்யானந்தான்ற மாதிரி சாமியார் எந்த பொண்ணு கூட சுற்றினுக்கிறான், எத்தனை பொண்ணு கூட சுற்றுறான், அது வெள்ளைக்காரியா வெளிநாட்டுக்காரியா உள்ளூர்காரியான்னு ஆராய்ச்சி பண்ணுற வேலை தான் சீமான் பண்ணுவான். இதுவும் நான் சொல்லலை, அவரே சொன்னது. எதுவுமே நம்மளை சும்மா அடிச்சு விடுறதில்ல, அவன் வாய்க்கு அந்த மாதிரி பொய் கதை சொல்கிறதில்ல. முக்கியமான ஒன்று நான் சொல்ல வந்ததில்லை, முக்கியமான ஒன்று என்னென்னா, சீமான் இப்போ சமீபத்தில் சொன்னார், அதாவது எந்த பார்ப்பனிய எதிர்ப்பை வச்சு நீங்கள் ஒரு திராவிட கட்டிடத்தை உருவாக்குனீங்களோ அதே பார்ப்பனிய கடப்பாறையை வச்சு நான் உடைப்பேன். நீங்கள் யோசிக்கணும், ஒரு மனுஷன் எது கடப்பாறை யூஸ் பண்ணுறான்? பாப்பா இன்னைக்கு கடப்பாறை யூஸ் பண்ணான், அவன் மத்து தயிர் கடையிறது, குமுடி, இப்படி ஒரு வேட்டி, இப்படி தான் இருந்தாலும் ஏன் கடப்பாறை யோசிச்சான்னு இருப்பான். அப்போ தான் நான் யோசித்தேன், அங்கே வரத்துக்கு முன்னாடி கேடி ராகவன் வீடியோ பார்த்துருப்பாரு. நல்ல ஒரு கடப்பாறையை பார்த்தோன்னா, கடப்பாறை என்ன பேசுனா கடப்பாறை. அந்த கடப்பாறையை பார்த்த உடனே ஆளு கடப்பாறைன்னு எனக்கு கடப்பாறைன்னு ஞாபகம் வருது. சீமான் வந்து ஜெயிலில் இருக்கிறார், புதுச்சேரியில் ஜெயிலில் இருக்கார். 2009 வாக்கில் ஜெயிலில் இருக்கிறார். அப்போ வந்து அங்கே ஒரு எஸ்பி இருந்தார். அவர் வந்து ஜெயகாந்தன், எஸ்பி ஜெயகாந்தன் வந்து சீமான் ஜெயிலில் இருக்கும்போது எஸ்பி அவர். சீமான் என்ன பண்ண லெட்டர் எழுதுவாரான், அந்த நடிகைக்கு லெட்டர் எழுதுவாரான். நான் யோசிக்கிறேன், இந்த ஆள் கவிஞனாச்சே பாடகனாச்சே என்ன எழுதியிருப்பான் அப்படின்னு நினச்சி சீமான் மாமா ஒரு கவிதை எழுதியிருப்பான் அந்த காலத்தில். கண்ணே காதலி, சிறையில் சேழந்த இந்த கடப்பாறையை கற்பனை கரண்ட் வைத்தே செயல்பட செய்கிறேன். இதனால் பாதிக்கப்பட்டது எனது கைகள் மட்டும்தான். கைகள் பாவம் இல்லையா, உடனடியாக வந்து சேரு. இப்படியாப்பட்ட கவிதைகள் ஏதல. ஏன்னா கடப்பாறையை வச்சு ஒரு பாப்பான் கடப்பாறையை வச்சு இடிக்கிறப்ப ஒரு கடப்பாறை நினப்பில் இருக்கிறவர் கடப்பாறை கவிதை எழுதுறாரு. கோச்சிக்காதீங்க, அந்த ஆள் செய்கிற ஆள் தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்கலாம், அந்த கவிதை காணாமல் போயிருக்கலாம். கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும், கிடைக்கலான்னு தேடிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் கிடைச்சிடும். இதெல்லாம் பார்க்குற சீமானோட தம்பிங்க, டேய் நீ தைரியம் தான் வெளில வந்துருவியா, நீ யூடியூப் சேனலில் பேசுகிற, மேடையில் பேசுகிற, வெளியே வந்து பேசிடுவியா, நீ யார் தைரியமான ஆளா, ஒண்டிக்கு ஒண்டி வருவியான்னாங்க. இதே அவங்க சீமான்ட்ட தான் கற்றுக்கணும். சீமான் அந்த மாதிரி தான் வார்த்தையை விட்டார். வீரலட்சுமி அக்கான்னு ஒருத்தவங்க, அவங்க புருஷனை ஒன் டு ஒன் அவர் சொல்கிறார், இடத்த நீ குறிக்குவா நான் குறிக்குவா, அந்த மாதிரி கடக்குன்னு போய் இடம் தேதி ரிங்கெலாம் கட்டிட்டு வந்துச்சு வா சண்டை போடுவான்னா. உடனே நான் எலி கூடலாம் சண்டை போடுறதில்ல, புலி கூட தான் சண்டை போடுவேன். ஒரு நேருக்கு நேராக இந்த இடத்த குறித்து சண்டைக்கு வானா வரமாட்டான் ஆள். பாண்டிச்சேரியில் அவர் குடிக்கிற ரெகுலராக குடிக்கிற தோப்பில்
அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட யாரையோ மர்டர் பண்ணிட்டுக்கிறாங்க. இவரு திருப்பு 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 அங்கே போகாத, போனால் ஏதோ பிரச்சனை ஆயிடுன்னு அங்கேருந்து ஓடினவன் சீமான். தைரியம் கொஞ்சம் கூட இல்லாத ஆள் சீமான். பாலியல் பொறுக்கி சீமான். இதில் முக்கியமான அவர் பாலியல் பொறுக்கின்னு எல்லாம் தெரிஞ்சு உலகத்திலே ஒரு கொடூரமான மானங்கட்ட வாழ்க்கையை வாழறது யாருன்னா என் சின்ன மாமா சாட்டை தான். இதெல்லாம் தெரியாம இருந்தா பரவாயில்ல, எல்லாம் தெரியும். எப்படியாப்பட்டவன் தெரியும், என்னென்ன பண்ணிக்கிறான்னு எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணாலும் அதுக்கு முட்டு கொடுக்குறது இல்லை. மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் வீடியோ போடுறது. அவர் பாலியல் பொறிக்குன்னா அந்தந்த வயசில் எங்கள் அண்ணன் அப்படி தான் இருப்பான்னு வீடியோ போடுறது. இப்படி ஒரு மானங்கட்ட வாழ்க்கை வாழற சாட்டையை விட கேவலமான ஒரு வாழ்க்கை அமையக்கூடாது. அதுக்காக பாராட்டுறேன் அந்த சின்ன மாமான்னு பேர் சும்மா வச்சாங்க. தோழர் சீமான் எப்படியாப்பட்டவன்னு அவன் பேசுகிற காலத்திலே மேடையில் பேசியிருக்கான். சீமான் சொன்னதில் முக்கியமான பாயிண்ட் ஒன்றுக்குது. அந்த ஆள் எந்த நேரமும் காஜி காஜி காஜி, இதை தாண்டி வேற எதுவும் தெரியாது. இதை நான் சொல்ல, சீமான் மேடையில் சொல்லியிருக்காரு. பிரபாகரன் இடத்தில் நான் இருந்தால் நான் கற்பழிப்பேன், சிங்களவன் கற்பழிச்சவன் நானும் கற்பழிப்பேன், நான் இது பண்ணுவேன், நான் அது பண்ணுவேன். புலிகள் இடத்துல போனவன் ஒரு போராளி, ஒரு பெரியாரிஸ்ட்டு, இல்லை ஒரு சாதாரண மனுஷையா மக்களுக்காக போராடுற எவனாவது ஒரு பொண்ணை கற்பழி பண்ணுவானா? அவனுக்கு காஜி, இத்தனை பேர் கற்பழிக்கிறாங்களே, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம எத்தனை பேர் கற்பழிக்கலாம்? இதை நான் சொல்ல மேடையில் சொல்கிறது. எப்படி ஒருத்தன் சொல்லலாம்? பிரபாகரன் இடத்துல நான் தான் இன்னும் போராட்டத்தை வீரியம் ஆடிச்சிருப்பேன், இல்லை வேற வழியில் போராடி இருப்பேன், இல்லை நான் மனித வெடிகுண்டாயிருப்பேன் அப்படி சொல்லலாம். நானும் கற்பழிப்பேன்ற ஆள். எந்த நேரமும் அதே எண்ணம், 24/7 அதே எண்ணம். நீங்கள் வேணா பாருங்க, சீமான் பெண்களை இப்போ ஒரு இடத்துல பேசுகிறப்ப நீ சரியான ஆண்மகனாக தான் பேசுவான். ஆள் ஆண்மகன் ஒன்றும் ஆண்மகன் நல்ல ஆத்தாளுக்கு பிறந்தியான்னு கேட்பான். எந்த நேரமும் ஒரு ஆணாதிக்க சிந்தனையிலையும் ஒரு கேவலமான புத்தியில் வாழற ஒரே ஆள் சீமான் தான். அந்த ஆள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து மேடையில் பேசுகிறான். அந்த மேடையில் பேசுகிறத கேட்டோம் அவருக்கு தோழர்கள்லாம் டிவி நிகழ்ச்சியில் எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. இப்போ பெரியாரை திட்டுறதுக்கு இஸ்லாமிய தோழர்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அம்மா கொஞ்சம் நீங்கள் அங்கே தம்பிகளோ தோழர்களோ தங்கைகளோ சாத்தானின் பிள்ளைகள்னு யாரை சொன்னான்? அந்த ஆள் இஸ்லாமியரை தான் சொன்னான். சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்கிறான் ஆள். அப்போ நீங்கள்லாம் யார்? அதுக்கு மன்னிப்பு கேட்டான ஆள். இல்லை நான் பேசலை அப்படிலாம் பேசலைன்னு சொன்னான்னா, சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லிட்டு உங்களையே கூப்பிட்டு உங்களையே பேச வைக்கிறான். அப்போ நீங்கள் கேள்வி எழுப்புறது இல்லையா? உங்கள் ஆள் மன்னிப்பு கேட்டுக்கிறான், எதுக்கு மன்னிப்பு கேட்டான்னு கேள்வி எழுப்புறது இல்லையா? அந்த டைமில் உங்கள் ஆள் சட்டையெல்லாம் வீடியோ போட்டுக்கிறான். டேய் சட்டை இல்லாமல் எப்படா வீடியோ போடுற? அதுவும் டயலாக் கெட்டவன் இல்லை, கேடு கெட்டவன். ஒரு சட்டை இல்லாமல் வீடியோ எதுக்கு போடணும்? சட்டையை ஒத்து போட்டு ஒரு அரசியல்வாதியோ இல்லை புலிகளோ போராளிகளோ பெரியாரை பேசுகிறனோ என்னவோ என்ன கரும ஆர்எஸ்எஸ் காரனா கூட இருக்கட்டும், சட்டை இல்லாமல் எப்படி வீடியோ போடல? நீ அந்த வீடியோலாம் எப்படி எடுக்க தைரியம் வருது? எந்த மனநிலையில் இருக்கிற நீ? ஒரு மேடையில் உன் கட்சியை சேர்ந்த உன்னோட தோழரையே பிசுறுன்னு சொல்கிற, அதை சொல்லிட்டு நான் பிசுறுன்னு சொல்லுவேன் மசுறுன்னு சொல்லுவேன்ற, எங்கே பார்த்தாலும் போகிற ஒரு மேடையில் கற்பழி பண்ணுற. இப்படியாப்பட்ட பேச்சுகளை பேசிட்டு கடைசியில் எங்கே வந்து நிற்கிறான் ஆள்? நான் கடப்பாறையை கொண்டு போய் இடிப்பான்றான். ஆர்எஸ்எஸ் அடிவரி ஆகிட்டேன். அப்பத்துல சொல்லுறேன், ஏங்க அந்த ஆள் அப்படித்தாங்க மாமாங்க, அவன் மாமா பையங்க, மாமா வேலை செய்கிறவங்க. மாமானா நீங்கள் இதாட்டி தப்பாக எடுத்துக்கலாம், தப்பு இல்லை, மாண்புக்கு மாணவர்களாம் இல்லை, மாமா வேலை செய்கிற ஆள். அப்படியாப்பட்டவங்கிட்ட கேள்வி எழுப்பணும். இப்போ சமீபத்தில் சாட்டை துருப்பணும் இறங்கி விஜய் அடி அடிச்சுன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஆஹா நம்ம சீமானை திட்டுறோமே, அப்போ விஜய் சரியான ஆளா? ஏன்னா விஜய்க்கு எதிராக சீமான் கட்சி வேலை செய்கிறாங்களே. விஜய் கட்டார் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றுமே இல்லை, தெளிவாக புரிஞ்சுக்கணும். விஜய் அரசியல் ரீதியாக பாஜக வேலை செய்கிறார், சீமான் சித்தாந்த ரீதியாக பாஜக வேலை செய்கிறாங்க. ஒரு வடிவேல் காமெடி இருக்கும், 2 அடியால் வச்சிருப்பார் வடிவேல். இந்த பக்கம் செருப்பை நான் எடுக்கிறதா நீ எடுக்கிறதான்னு வடிவேலுக்கு ரைட்டு லெஃப்டில். அந்த மாதிரி ஆர்எஸ்எஸோட பிஜேபியோட அடிமை தான் 2 பேரும். இந்த பக்கம் இவர் எலெக்ஷனை நான் உனக்கான வேலையை செய்கிறேன், இந்த பக்கம் நான் சித்தாந்த வேலையை செய்கிறேன்னு மாற்றி மாற்றி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் புரிஞ்சுக்க தேவையில்லை. ஒரு அம்மா நடிகர் விஜயோட காருக்கு முன்னாடி அவங்க கட்சிக்காரங்க போய் நிற்கிறாங்க. யாராக இருந்தாலும் ஒரு சாதாரண மனுஷன் நிறுத்தி என்னன்னு கேட்பாங்க. ஏற்றி தூக்கி போட்டு போயினே இருக்கிற 41 + இன்னொன்று 42 இருக்கட்டும் ஏற்றிட்டு போகிறான் மனுஷன். அந்த அம்மா மாத்திரை போட்டுக்கினாங்க. விஜய் ஏன் நிறுத்தலை? ஏன்னா நிறுத்திட்டா பேசணும். அந்த அம்மா கேட்பாங்க, இந்தமாரி எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல, நீங்கள் என்னன்னு கேள்வி கேட்டால் விஜய் ஒரு வேளை இறங்குன்னா அவர் ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்பார், மாவட்ட செயலாளர்னா யார் என்னன்னு கேட்பார். உண்மை அதுதான். அந்த மாதிரியான வாய்ப்பு அவருக்கு வரக்கூடாதுன்னா காரில் இருக்கிறார். ஏமா நான் என்னென்னு கொடுக்குறேன்னா என்னன்னு தெரியணும்ல. அந்த அம்மா பேர் கூட தெரியாது அவருக்கு. நின்று இறங்கி பேசுகிற ரோட்டில் யாரோ ஒரு ஆள்
யாரோ ஒரு ஆள் போய் நின்னாலுமே நிறுத்தி என்னன்னு கேட்பாங்க. கேட்காத மனநிலையில் இருக்கிறாரு. இப்போ மலேசியாவில் ஆடியோ லான்ச்சில் போய் கதை பேச போகிறாரு. தொடர்ச்சியாக பெரியார் பேரை வச்சுக்கிட்டு மக்களை சீமான் ஒரு காலத்தில் ஏமாத்தினா இப்போ நேரடியாக எதிர்த்து போய் பெரியாரை எதிர்ப்பான்ட்டான். இப்போ விஜய் பெரியார் பேரை வச்சுக்கிட்டு பெண்களை காரை விட்டு ஏற்றுற ஆள் மனுஷன். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா விஜயை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சீமானை இப்போ நம்ம திட்டுறோம், இன்னும் என்னோட அதிகமாக திட்டுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது, மைனர்லாம் இருக்கிறாரு, வெயிட் பண்ணுகிறோம். ஆனால் இந்த இடத்துல சீமானை பேசுகிறப்ப விஜய் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. விஜய் அவ்வளோ அசால்ட்டாக லெஃப்டில் டீல் பண்ணுற முடியாது. விஜய் ரொம்ப ஆபத்தாக போயினுக்கிறாரு. விஜய் கட்சியில் இருக்கிற ஒரு பெண் தோழர் சொல்கிறாங்க, விஜய்க்கு ஓட்டு போடலன்னா என் குடும்பத்தை விஷம் வச்சு கொண்டுருவான்னு. அது ரொம்ப சாதாரணமாக பேசுகிற விஷயம் இல்லை. விஜய் யாரை உருவாக்குறாருன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு ரசிப்புத்தன்மையை ஒரு மாணவர்களை, மக்கள்களை, இளைஞர்களை என்னமா மாற்றுதுன்னு புரிஞ்சுக்கணும். ஈழத்தமிழர்கள் பிரபாகரன் போரை வச்சு ஒரு அதில் இருக்கிற பிம்பத்தை கட்டி எல்லாரையும் அவர் பக்கம் இழுத்து இன்னைக்கு பெரியாரை திட்ட அளவுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் சீமான். அந்த டைமில் அது வேறவா இருந்துச்சு. அப்போ நம்ம கேட்குறப்ப நமக்கு உணர்ச்சி பொங்குச்சு. ஆனால் அது என்னவா மாறி இருக்குன்னு இருக்குல்ல. இன்னைக்கு பெரியாரை திட்டுறதுக்கும் இஸ்லாமியரை விட்டு பெரியாரை திட்டுறதுக்கும் பெரியார் எல்லாருக்கும் எதிரானவர்னு நிரூபிக்கிறதுக்கான வேலையை ஒரு சைடில் ஒரு ஆள் பார்த்துனுக்குறான். இன்னைக்கு பெரியாரை வச்சு கட்சி ஆரம்பித்து 41 பேர் இறந்த பிறகும் மக்களை போய் பார்க்காம ஒரு பெண்ணை காரை விட்டு ஏற்றுற அளவுக்கு ஒரு ஆள் இருக்கார். நாளைக்கு அவரும் அதே இடத்துல பெரியாருக்கு வேணான்னு தூக்கி போடுவார். இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. தோழர்களே, எங்கள் மாமாவை பற்றி நிறையா பேசலான்னு வந்தேன். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் மாமா எனக்கு மட்டும் மாமா இல்லை, இந்த ஊருக்கே மாமான்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.